வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடலும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம்னு. ரொம்ப ஒரு லவ்லியான ஒரு சாங், அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த ஆர்கெஸ்ட்ரைசேஷன் வந்து அது வேறு லெவலாக இருக்கும். ஆர்கெஸ்ட்ரைசேஷன் ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ், அந்த ரித்தமேட்டிக் பேட்டர்ன் த்ரூ அவுட் த சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெஸ்டர்னைஸ்ட் அந்த ட்ரம்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாக்ஸோஃபோன் சாங்கோட ப்ரில்யூடில் அப்புறம் த்ரூ அவுட் த சாங் அந்த சாக்ஸோஃபோன் அவ்வளோ அழகாக இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டோட ஹைலைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரைசேஷனில் ஹைலைட்னு கேட்டிங்கன்னா அந்த சாக்ஸ் தான் நான் சொல்வேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலி கம்ப்ளீட்லி மெலோடியஸ். ஒரே பேஸில் ரொம்ப இதமாக மென்மையாக போயிட்டுருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கெஸ்ட்ரைசேஷன். அது ரெண்டும் அவ்வளோ அழகாக மர்ஜ் ஆயிருக்கு, பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஹாப்பி டு பி டீச்சிங் திஸ் சாங். ஸோ இந்த சாங்கோட ஜென்ரல் இன்ஃபோ பார்த்துடலாம். திஸ் இஸ் ஃப்ரம் த மூவி சதி லீலாவதி, released in the year 1995. I was not even born, I think, that time. Okay, so music வந்து ராஜா சார். சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் சார் அண்ட் சித்ராமா. திஸ் இஸ் பேஸ்ட் இந்த ராகம் சரசாங்கி அப்படின்ற ஒரு ராகத்தில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 6.5 A sharp இஸ் த ஸ்கேல் ஆஃப் திஸ் சாங். இதுக்கு லிரிக்ஸ் வந்து வாலி சார் இதுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. மெட்ரோனம் பார்த்தீங்கன்னா 84 BPM ரேஞ்சில் இருக்குது. அதாவது 84 beats per minutes அந்த ஒரு இதில் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ பாட்டு கற்றுக்கலாம். ஸோ பல்லவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பாட் பண்ணி விழும்ல எப்படி ஒரே லைன் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பாட்லையும் ஃபீமேலுக்கு ஒரே லைன் தான் பல்லவியில். ஸோ அது எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு மேல் பாடுவாங்க. மகராஜனோட ராணி வந்து சேர இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும் அப்படி பாடுவாங்க. அது அப்புறம் வி அகெயின் ரிப்பீட் த சேம் லைன். ஓகே, மகராஜனோட ராணி வந்து சேரும், மகராஜனோடு அந்த ராஜன்ல அந்த ஒரு ஸ்பெஷல் த்ரோ வரும். மகராஜனோடு ராணி வந்து சேரும், வந்து அங்க ஒரு குட்டி ஸ்லைட் ஹிக்கப்ஸ் மாதிரி வந்து சேரும். இந்த ராஜயோகம், இந்த ராஜயோகம் அந்த ராஜல அகைன் ஸ்பெஷல் ஒரு பிரைட்டா ஒரு த்ரூ. இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும், காலம் தோறும் வாழும், தோறும்ல ஒரு டபிள்யூ, தோறும் வாழும். வந்துல அந்த டபிள்யூ இருக்காது, வந்து வந்து பிளேன் அண்ட் தென் லாஸ்ட் ஒரு ஹிக்கப்ஸ். பட் தோறும்ல தோறும் வாழும் அந்த ஒரு டபிள்யூ ஃபேக்டர் வரணும் அங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃபீமேலுக்கு போர்ஷன்ஸ் பல்லவியில். இதை நான் தத்தக்காரம்ல பாடி காட்டினேன். தர ஸோ இவ்வளோதான் ஃபீமேலுக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபீல் குட் சாங். ஸோ ஃபீல் ஹாப்பி வெல் யூ சிங். ஒரு ஸ்மைலோட பாடுங்க இந்த பாட்டை, இன்னும் அழகாக இருக்கும் அதோட அவுட்புட். ஓகே, ஸோ வாங்க இப்போது சரணம் போகலாம். சரணம் 1ல ஃபீமேல் ஸ்டார்ட்ஸ் தி சரணம். ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் தான் அந்த ஃபர்ஸ்ட் சரணம் ஆரம்பிப்பாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் சரணமோட அந்த ஸ்டார்டிங் பீட் இஸ் குவைட் ட்ரிக்கி. லீடு வந்து அவ்வளோ ஜோராக நமக்கு கேட்காது. தட் ஆர்கெஸ்ட்ரைசேஷனில் த ட்ரம்ஸ் லீடு வந்து ரொம்ப சட்டிலாக தான் கொடுத்துருப்பாங்க, வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ யூ காட் பி வெரி அட்டென்டிவ் and listen carefully for the beats and then start singing. Okay, so எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளூட் போர்ஷன் வரும். அப்படி ஒரு ஃப்ளூட் போர்ஷன் வரும். ஸோ அந்த ஃப்ளூட் போர்ஷன் முடியும் போது அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தட் ஓவர்லேப் ஆகி ஒரு ட்ரம்ஸ் வரும்.
டட்டக்கு அதுதான் நமக்கு லீடு. அந்த டட்டக்கு அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். இட் வில் ஃப்ளோ இன்டு த சரணம். பட் நமக்கு லீடு அந்த 3 கவுண்ட் முடிஞ்சு 4வது கவுண்டோட சமத்துல நம்ம எடுக்கணும். டட்டக்கு கங்கைக்கொரு வங்கக்கடல், இதுதான் நமக்கு லீடு. இப்போ சாங் பார்ப்போம். கங்கைக்கொரு சா 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 வங்கக்கடல் நிசரிசா போல் வந்தான் சானிசப்ப அவன் வந்தான் சசனிசப்ப. ஸோ வந்தானோட எண்டிங்கில் ஸ்லைட் வெரி ஸ்லைட்லி சட்டிலாக விப்ராட்டோ கொடுங்க. நான் உங்களுக்கு கேட்கணும்னு கொஞ்சம் சத்தமாக கொடுக்குறேன். பட் நீங்கள் பாடும்போது இன்னும் ஃபேட் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து அந்த விப்ராட்டோ கொடுத்தா போதும். அவ்வளோ எவிடெண்ட்டாக கேட்கல, ஜஸ்ட் ஸ்லைட்டாக. கங்கைக்கொரு வங்கக்கடல் போல் வந்தான் அவன் வந்தான். தத்தக்காரம் தனனனா தனனனா தனனா தனனனா. இதே டியூன் தான் மங்கைக்கொருக்கும், ஒன்றும் சேஞ்ச் இல்லை. மங்கைக்கொரு இன்பக்கனா அவன் தந்தான் அவன் தந்தான். அதே ஸ்வரம் தான், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தானானா தனானா தனனானா மங்கைக்கொரு இன்பக்கனா அவன் தந்தான் அவன் தந்தான். ஓகே, சேர்த்து ஒரு வாட்டி பாடுறேன். கங்கைக்கொரு வங்கக்கடல் போல் வந்தான் அவன் வந்தான் மங்கைக்கொரு இன்பக்கனா அவன் தந்தான் அவன் தந்தான். ஓகே, இதுக்கப்புறம் மேல் வில் சிங். கண்ணில் நின்ன வண்ணங்கள் அது பாடுவாங்க. அது ஆனப்புறம் தக்க துணை ரேமா பனி தக்க துணை வாய்க்காமல் தரா தரா தக்க துணை வாய்க்காமல் தரனன தானா பின் வாடினாளோ இதுதான் கடைசியில அந்த சங்கதி. அந்த சங்கதி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் விஷயம் இருக்க சங்கதி தான். ஸோ பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ் வைல் யூ டெலிவர் தட் சங்கதி. அது சித்ராமா பாடும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் கேட்கும், பட் இட்ஸ் ஸ்டில் ட்ரிக்கி. ஸோ அது இன்னும் கூட உன்னிப்பாக கவனிச்சு காஷியஸாக பாடுங்க. ஓகே, தக்க துணை. ஸோ இது எப்படின்னா கீழ் ரீல் ஆரம்பிச்சு மேல் கா வரைக்கும் போகுது இந்த லைன். இந்த லைனோட பிகினிங் பார்த்தீங்கன்னா மிட் ஆக்டேவ் ரீல் இருக்கு. லைனோட எண்டு அந்த இது நோட்டு பார்த்தீங்கன்னா கா அப்பர் கால் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபுல் ரேஞ்சை கவர் பண்ணுறாங்க ஒன் லைனில். ஸோ யூ காட் கேதர் லாட் ஆஃப் பிரெத் பிஃபோர் யூ சிங் திஸ். அப்போ தான் வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக இந்த லைன் உங்களால் பாட முடியும். ஓகே, ஸோ வாங்க பாடலாம். தக்க துணை வாய்க்காமல் பெண் வாடினாளோ இதுதான் லைன். இதுக்கு ஃபுல்லா தத்தக்கார வேணும்னா இப்போ அடுத்து மேல் பாடுவாங்க அடுத்த லைன். தென் சரணம் எண்டிங் நாம தான். ஒரு ராகம் அப்படி அப்புறம் ஒரு மாதிரி டக்குன்னு பிரைட்டா கட் பண்ணுவாங்க. அது வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடாது. ஒரு ராகம் கட், ஒரு தாளம் கட், இணை கூடும்போது கானம் தான். அது ஒரே ஸ்ட்ரெச்ல வரும். ஓகே, ஸோ ஒரு ராகம் ஒரு தாளம். ஸோ அந்த தாளம்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பார்க். ஒரு ராகம் ஒரு தாளம் 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 அந்த ஒரு பிரைட்னஸ் ஓட வரணும். அவ்வளோ ஒரு பிரைட்டா பாடிருப்பாங்க சித்ராமா பாட. நீங்க உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது தாளம் மட்டும் அவ்வளோ ஒரு ஸ்பார்க்கோட இருக்கும். ஒரு ராகம் ஒரு தாளம்
இணை கூடும் போது காலம்தான் தான். அந்த ஒரு கர்வ், அந்த கர்வ் எப்படி இருக்கும்னா ஒரு மவுண்டன் மாதிரி தான் தான் அப்படி இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸா வரணும் அந்த ஒரு கர்வு. எங்கேயும் வந்து எந்த நோட்டும் டிஸ்டிங்டா உங்களுக்கு அந்த கர்வ்ல கேட்கவே கூடாது. அப்படியே அப்படி ஜஸ்ட் தொட்டுட்டு வரணும் ஒவ்வொரு நோட்டும், அவ்வளவுதான். எதுவும் இன்டிஸ்டிங்டா கேட்க கூடாது. ஓகே. ஒரு ராகம் ஒரு தாளம் இணை கூடும் போது காலம் தான் ராஜனோடு ராணி வந்து சேரும். ஸோ அது முடிச்சு ராஜனோடு நாம தான் பாடுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இணை கூடும் போது ஆன அப்புறம் யூ கேன் டேக் அ பிரெத். ஸோ தட் யூ கேன் மேனேஜ் டு சஸ்டெயின் டில் ராஜனோடு. ஆனால் கானம் தான் பிரேக் எடுத்துட்டு ராஜனோட ஆரம்பிக்காதீங்க. அங்கே அந்த 2 லைனும் கனெக்ட் ஆகி வர்றது தான் அழகே. ஸோ கானம் முன்னாடி நீங்கள் பிரெத் எடுத்துட்டு யூ கேன் கண்டினியூ. ஓகே. தரநானா 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 தாரானா ராஜனோடு தானநானா தானநானா. ஓகே. ஒரு ராகம் ஒரு தாளம் இணை கூடும் போது காலம் தான் ராஜனோடு ராணி வந்து சேரும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சரணம் இந்த ஃபாலோயிங் பல்லவி நமக்கு இவ்வளோதான் போர்ஷன். ஸோ இதோட முடிவு. வாங்க இப்போ செகண்ட் சரணம் போகலாம். ஸோ செகண்ட் சரணம் மேல் ஆரம்பிப்பாங்க, ஃபீமேல் வந்து அந்த தேர்ட் லைன்லேருந்து ஷீல் ஜாயின் இன். ஓகே. சந்தி. ஸோ இது வந்து தள்ளி வரும். இப்போ கங்கை கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா சமத்துல கங்கை கோர வங்கக்கடல் போல் வந்தான் அவன் வந்தான் அப்படி சமத்துல ஆரம்பிச்சது. பட் சந்திக்கின்ற வந்து தள்ளி ஆரம்பிக்கும். சந்திக்கின்ற சந்தர்ப்பம் தபதா பம் பம் சங்கதிக்கு ஸ்வரம் பார்த்தீங்கன்னா சந்திக்கின்ற சந்தர்ப்பம் தபதாக தபதாக அந்த ஒரு டிராப் கேட்கணும். ஓகே. சின்ன பெண்ணின் விண்ணப்பம் விண்ணப்பம் பம் தா விண்ணப்பம்ல வெறும் தா பிளேன் தான். ஓகே. பட் சந்தர்ப்பமோட பம்ல ஒரு சங்கதி இருக்கு. தபதாக சின்ன பெண்ணின் விண்ணப்பம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஸோ இது 2 வாட்டி ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன பெண்ணின் விண்ணப்பம் டட்டக்குட்டம் டட்டக்குட்டம் டட்டக்குட்டா டட்டக்குட்டா அப்படி ஒரு 8 கவுண்ட்ஸ் முடிஞ்சு திரும்ப சந்திக்கின்ற சந்தர்ப்பம். ஸோ இப்போ செகண்ட் டைம்ல அந்த சந்தர்ப்பமோட பம்ல ஒரு வேரியேஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சங்கதி மாதிரி போவாங்க. சந்திக்கின்ற சந்தர்ப்பம் பனிதபதாக சந்தர்ப்பம். ஃபர்ஸ்ட் வந்து தபதாக அவ்வளோதான். இப்போ பனிதபதாக சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன பெண்ணின் விண்ணப்பம். ஸோ செகண்ட் லைனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த சந்தர்ப்பமோட பம்ல மட்டும்தான் செகண்ட் டைம் சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்தர்ப்பம் 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 பம் தரநனநானா. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். செகண்ட் டைம் விண்ணப்பமான அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் ஆட் ஆகும். நீ கேட்க வேண்டுமா. ஸோ இந்த லைன் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீ கேட்க வேண்டுமோல நம்ம கர்நாடிக் மியூசிக் நம்ம படிக்கிறவங்களுக்கு தெரியும். தாட் வரிசைகள் இந்த ஜம்பிங் நோட்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அது அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நே த நிரே த நிரே நிரிக்கு ஜம்ப் ஆகுது. திரும்ப ரீலேருந்து தா த நிரே தா பாப்பா நிரே த அவ்வளோ அழகாக அங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ அந்த ஜம்பிங் நோட்ஸ் வந்து வி ஹவ் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஜம்பிங் நோட்ஸ் வராது. ஸோ யூ கோட் ப்ராக்டிஸ் தட் பார்ட் ரியலி வெல். ஓகே. நீ கேட்க வேண்டுமோ கேட்க வேண்டுமோ. ஓகே. இப்போ இன்னொரு வாட்டி அந்த என்டையர் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக பாடி காட்டுறேன்.
சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன பெண்ணின் விண்ணப்பம் டக்குட்டா 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 சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன பெண்ணின் விண்ணப்பம் நீ கேட்க வேண்டுமா. ஓகே, இதுக்கப்புறம் மேல் லைன், அப்புறம் ஃபீமேல். இடைவெளி தோன்றாது ஜோடி சேர இடைவெளி. இது அந்த லைன். ப்ரீவியஸ் சரணம்லேயே வி ஹேட் திஸ் லைன், பட் எண்டில் சங்கதி இருந்தது, பட் இங்கே எண்டில் பிளெயின். ஓகே, ஸோ அதுதான் ஒரே லைனில் அந்த ஃபுல் ரேஞ்சை கவர் பண்ணுறாங்க. மிட் ஆக்டேவில் ஆரம்பித்து ஹையர் ஆக்டேவ் வரைக்கும் போகிறாங்க ஒரே லைனில். ஸோ அந்த லைன் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இடைவெளி, இங்க வந்து ஒவ்வொரு சிலபலுக்கு நடுவுலயும் கர்வ் இருக்கு. இடைவெளி தோன்றாது தோ தோ, அங்க ஒரு ஸ்பார்க் இருக்கும். தோன்றாது தோல ஸ்பார்க்கு, ட்ரா அதுல வந்து ஒரு யூ இருக்கும். ட்ராது ட்ராது இடைவெளி தோன்றாது ஜோடி சேர ஜோடி சேர. இதுதான் நோட். ஸோ இதோட நமக்கு சரணம் போர்ஷன்ஸ் முடியுது. செகண்ட் சரணம் முடிஞ்சு அடுத்த பல்லவியில் மேல் தான் வந்து பல்லவி பிகின் பண்ணுவாங்க. அவங்க தானே சரணம் என் பண்ணுவாங்க. என் பண்ணிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி பல்லவி பிகின் பண்ணுவாங்க. நம்ம வந்து தேர்ட் லைன்லேருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட். இது மன்மத சாம்ராஜ்யம் புது மங்கள சௌபாகியம். ஓகே, பபமா பபமா பக பபமா பபமா பமா தர தாரண தானா தர தாரண தாரானா. இது மன்மத சாம்ராஜ்யம் புது மங்கள சௌபாகியம். ஒரு போதும், இப்போ ஒரு ராகம் கட், ஒரு தாளம் கட், அப்படி பண்ணல, அதே மாதிரிதான் இங்க வரணும். ஒரு போதும் குறையாது, யாதுல அந்த ஸ்பார்க், அங்க தாளம்ல பாடணும் இல்லையா, அதே மாதிரி இங்க குறையாது யாது அந்த ஸ்பார்க். ஒரு போதும் குறையாது தினம் கூடும் கூடும் ஆனந்தம் ராஜ நாடு ஆனந்தம். ஒரு போதும் குறையாது தினம் கூடும் கூடும் ஆனந்தம் ராஜ நாடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். ஸோ பார்த்தீங்கன்னா கூடும் கூடும் ஆனந்தமான அப்புறம் நம்ம கண்டினியூஸாக அப்படியே ராஜனோடு பாடுவோம். பட் அந்த ராஜனோடு பாடும்போது மேல் ஆல்சோ ஜாயின் இன் அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். திரும்ப மகராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். ஸோ இந்த 4 லைன்ஸை ரெண்டு பேரும் சேர்த்து பாடணும். ஸோ நான் இப்போ வந்து நான் ஒரு போதும்லேருந்து பாடிட்டு வரேன். நான் எங்கே 1 காட்டுறேனோ அங்கே ஃபீமேல் மட்டும் பாடுவாங்க. எங்கெல்லாம் 2 காட்டுறனோ அங்கே மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும். ஓகே, ஒரு போதும் குறையாது தினம் கூடும் கூடும் ஆனந்தம் ராஜ நாடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். மகராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். ஸோ இதோட சாங் முடியுது. ஃபீல் குட் சாங், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே பாடுங்க. இட் வில் பி பியூட்டிஃபுல். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை. ஹாப்பி லேர்னிங். ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிருவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.